அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம ஃபீஸ் கட்டும்போது நிறைய பேர் எரர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. பட் அந்த எரர்ல இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்க. இன் கேஸ் த ஃபெயிலியர் ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் அவெட்ஸை செக் த அக்னாலஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தமிழாக்க என்னன்றதை காமிக்கிற பாருங்க. என்னன்னு பாருங்க. ஆன்லைன் கட்டண பரிவர்த்தனை தோல்வியுற்றால் மாணவர்கள் ஒரு நாள் கழித்து ஒப்புகையை சரிபார்த்து அறிவுறுத்தப்படுகிறது ஓகேவா. அப்படின்னா 1 days வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எப்படி பில் பண்ணுறீங்கன்னு தெரியல. யூபிஐ ஐடி வச்சு பில் பே பண்ணாதீங்க ஓகேவா. இப்போ நான் ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு பே பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக ஷோ ஆகும் ஓகேவா. உங்களுடைய எக்ஸாமுடைய நம்பரு, ரோல் நம்பரு, ஃபோட்டோ எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு தானே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ப்ரொசீட்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. கீழே வாங்க, கீழே வந்து பாருங்கள் ப்ரொசீட் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ப்ரொசீட் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் மோடுக்கு வந்துடும். இதில் நீங்கள் நெட் பேங்கிங் அந்த மாதிரிலாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகேவா. பட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேர் நேமில் மட்டும் உங்களோட நேம் போட்டுங்க. அடுத்த இமெயில் ஐடியில் உங்களோட இமெயில் ஐடி இது ரெண்டுமே ஃபில் பண்ணணுமான்ற அவசியம் கிடையாது. பட் இது ஒரு ஆப்ஷனல் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு ஏற்றதை வந்து நீங்கள் இது பண்ணீங்க. ஏன்னா உங்களோட ரெசிப்ட் எது இருந்தாலும் உங்களுக்கு மெயில் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதனால் உங்கள் நேமு அடுத்த இமெயில் ஐடி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இங்கே இந்த யூபிஐயில் வந்து இந்த யூபிஐ ஐடி போடாமல் கீழே QR கோட்னு ஒன்று இருக்குது பாருங்க ஓகேவா. அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அந்த QR கோட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு QR ஸ்கேனர் வரும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் டைம் இருக்குது ஓகேவா. பட் நீங்கள் போய் ஃபோனில் வந்து ஸ்கேன் ஆகலை அப்படின்னாலும் இது நீங்கள் QR ஸ்கேனர் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் இது பண்ணினா கூடமே ஓகே ஆகும். பட் நீங்கள் இந்த QR ஸ்கேன் மூலிமா கட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிடலாம். எந்த ஒரு எரரும் கிடையாது. இப்போ நான் பே பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுங்களா. அப்போ என்னோட இது ரிசிப்ட் வந்து எங்கே பண்ணால் ப்ரெஸ் த டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட பேமெண்ட் கட்டின ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் எந்த ஒரு எரர் இல்லாமல் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது மூலியமாக வந்தாலும் சரி அந்த QR ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் அது எந்தெந்த பில்லுக்கு நீங்கள் கட்டுறீங்களோ அந்த பில்லுக்கு தான் அந்த QR ஸ்கேனர் வரும் ஓகேவா. பட் நீங்கள் இப்போ வேறு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு வரீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணும்போது அந்த QR ஸ்கேனர் தான் வரும். அதனால் அந்த QR ஸ்கேனரை கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு எரருமே இது வரைக்கும் வரல. நான் ஒரு 4-5 பில்லு கட்டியிருக்கேன். இது வரைக்குமே எனக்கு அதில் எந்த ஒரு எரரும் வரல. பட் ஒரு சில பேருக்கு சார் நான் கட்டிட்டேன் சார், ஆனால் என்னோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இன்னும் வந்து அமௌண்ட்டே எனக்கு கை கிடைக்கல சார், எனக்கு பேமெண்ட்டும் பிடிச்சிட்டாங்க, பட் நான் பில்லும் பே பண்ணல, இதுவும் பண்ணல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சில பேருக்கு எரர்லாம் வந்திருக்கும். பட் அது யாராவது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் எரர்னு இருக்கும், அந்த மாதிரி எதனா இருக்கும். பட் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா ஒரு சில டைமில் அவங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எடுத்த அமௌண்ட் வந்து ஒரு சில பேருக்கு ரிட்டர்னும் வந்துடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு ஒரு 2-3 days வந்து டைம் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்காகன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் ஓகேவா. பட் நீங்கள் பில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த அமௌண்ட் எடுக்க மாட்டாங்க. பட் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் போய் காலேஜில் ரெஃபர் பண்ணி கேட்கலாம் ஓகேவா. பட் டேட்டு முடியறதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு எரரும் இல்லாமல் பே பண்ணி எடுத்துங்க. அப்படி ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு காலேஜிலே பே பண்ணிடுங்க ஓகேவா. பட் லாஸ்ட் டேட்டுக்குள்ளேயே முன்னாடி போய் நீங்கள் பே பண்ணிடுங்க காலேஜிலே. பட் ரேராக போய் பே பண்ணுறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கலாம் ஓகே. பட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்க எடுத்துக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஒரு லேப்டாப்பில் இதில் லாகின் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். அப்படி மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்னொரு மொபைலில் இல்லை மொபைல் ஃப்ரெண்டோட மொபைலும் சரி அந்த ஜிபேவில் வந்து ஸ்கேன் பண்ணி அதில் அப்படியே பே பண்ணுங்கள். QR ஸ்கேன் மூலிமா ஸ்கேன் பண்ணி பே பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனல் டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே பார்க்கலாம். பாய்.